பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, உதவி தலைமை ஆசிரியர் அவர்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் அவர்களே, ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே, துணைத் தலைவர் அவர்களே, எஸ்எம்சி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அவர்களே, வார்டு உறுப்பினர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய குடியரசு தின வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கு எனக்கு முன்னால் பேசிய உதவி தலைமை ஆசிரியர் அவர்கள் இந்த குடியரசு எதற்காக நமக்கு உருவாக்கப்பட்டது, இதற்கு பின்னிருந்து பாடுபட்ட தலைவர்கள் எப்படிப்பட்ட கடினமான கஷ்டங்களை எல்லாம் உயிர் கொடுத்து இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த பிறகு நம்முடைய நாடு ஒரு குடியரசாக வேண்டும், நம்மை ஆள்வதற்கு நம்மிலே ஒருவர் உருவாக்கப்பட வேண்டும், அதற்கான சட்டங்களை வகுக்க வேண்டும் என்று நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்களாக மகாத்மா காந்தி போன்ற பெரிய பெரிய சுதந்திர போராட்ட தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த குடியரசு தின விழாவை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த குடியரசு தினத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் நமக்கு முன்னால் இருக்கிற பெரிய கேள்வி. ஒரு சுதந்திரம் நம் வீட்டிலே இருக்கிற பெற்றோர்கள் நமக்கு வழங்குகிறார்கள் என்று சொன்னால் அந்த சுதந்திரத்தை நாம் எந்த அளவிற்கு பயன்படுத்துகிறோமோ அதுதான் நிலைத்து நம்முடைய பெற்றோர்கள் மத்தியில் நம்மளுடைய மரியாதையையும் சேர்த்து கொடுக்கும். அதுபோலதான் நம்மளுடைய நாட்டினுடைய சுதந்திரமும். சுதந்திரம் என்று சொன்னால் நம்ம படிக்கிற சுதந்திரம், உடை உடுத்துற சுதந்திரம், இருப்பிட சுதந்திரம், பல்வேறு சுதந்திரங்கள் இருக்கு. அதை மீறி சட்டத்திற்கு மீறி ஒரு செயலை செய்யும் போது அது நம்முடைய சுதந்திரம் அதில் பறிப்படுகிறது. இதை மாணவர்களாகிய நீங்கள் உணர வேண்டும். அதனாலதான் நேற்றைய தினம் கூட மொழிப்போர் தியாகிகள் கூட்டம் நாங்கள்லாம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் தேதி மொழிப்போர் தியாகிகள் கூட்டம் நடத்துவது வழக்கம். இப்போ உலக நாடுகள்ல நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் சரி, ஒரு மொழிக்காக உயிர் கொடுத்த ஒரு இனம் எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது. ஒரு நிலத்தை அபகரிக்கிறதுக்கு, ஒரு நாட்டினுடைய வளங்களை சுரண்டுவதற்காக போர் நடக்கும். இப்ப கூட பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடக்குது, ஹமாஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்குது. என்னன்னா அங்க நிலப்பரப்புகளை யார் அடைய வேண்டும் என்பதுதான் அங்க இருக்கிற பெரிய போருக்கான காரணம். ஆனால் ஒரு நாடு, ஒரு மாநிலம் தன்னுடைய மொழி இன்னொரு மொழி அபகரிக்கிறது என்று 1934 இந்த மொழிப்போருக்கான போர் தொடங்கி 1964 அதற்குண்டான தீவிரம் அதிகமாக இன்றைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மேலச்சேரியில கூட அந்த மொழிப்போர் நம்ம தமிழ் மொழியை காக்கிறதுக்காக. ஏன்னு சொன்னா இப்ப ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருக்கார், இந்திய கட்டாயம் படித்தாக வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போடுறார். அப்போ நம்முடைய தலைவர்கள், இங்க இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம், அண்ணா, பேரறிஞர் அண்ணா அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள் எல்லாம் இன்னைக்கு சொன்னாங்க, நாங்கள் இந்தி படிக்க தயார், ஆனா கட்டாயப்படுத்தக்கூடாது என்று சொல்லி அன்றைக்கு ஒரு பெரிய போராட்டத்தையே நடத்தினார்கள். அதன் விளைவாக கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் குண்டடிப்பட்டு அந்த மொழி போராட்ட தியாகத்தில் உயிர் நீத்தார்கள். ஒரு 10 பேர் தனக்குத்தானே உடலை எரித்து கொண்டு தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க என்று சொல்லி, யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் காலேஜ் படிக்கிற பிள்ளைகள், கல்லூரி படிக்கிறவங்க, இளைஞர்கள், அந்த மாதிரி பிள்ளைகள் அன்றைக்கு மொழிக்காக தமிழ் இருக்க வேண்டும், தமிழ் இருந்தால்தான் எங்களுடைய அடையாளத்திற்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும் என்று சொல்லி அன்றைக்கு தமிழ் வாழ்க என்று சொல்லி நம்ம மேலச்சேரியில இருக்கிற ஒரு பெரியவர் கூட அப்போ மொழிப்போர் வரலாற்றில் உயிர் நீத்தார். இப்படிப்பட்ட மொழிக்காக, நாட்டுக்காக பல்வேறு தரப்பு மக்கள், நம்முடைய முன்னோர்கள் உயிரை விட்டிருக்கிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மொழியை காக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் பிள்ளைகளாகிய உங்களிடத்திலே இருக்கிறது. அதே போல இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு தமிழ் சம்பந்தமான எவ்வளவு நிகழ்ச்சி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எண்ணும் எழுத்தும் பிள்ளைகளுக்கு எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னு சொன்னா ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய மொழி அழிந்தால் அந்த இனமே அழிந்து போகும் என்று சொல்வார்கள். அதன் நீட்சியாக தான் நம்முடைய இலங்கையிலே நடைபெற்ற போரில் கூட நீங்கள்லாம் பார்த்திருப்பீங்க. பிரபாகரன் அந்த இலங்கை தமிழர்களுக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தினார். கடைசி போர் கட்டத்தில் பிரபாகரனை கொன்ற பொழுது அங்க இலங்கை ராணுவம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, தமிழர்களுடைய பொக்கிஷமாக விளங்கக்கூடிய யாழ்ப்பாணம் நூலகத்தை முதல்ல தகர்த்தார்கள். ஏன்னு சொன்னா
அங்கதான் அவனோட தமிழனுடைய வரலாறு அங்கே அடங்கி இருக்கிறது. உலக அளவிலே பாத்தீங்கன்னா அதிக புத்தகங்களை பெற்ற ஒரு நூலகமாக யாழ்ப்பாண நூலகம் இருந்தது. குண்டை போட்டு அந்த யாழ்ப்பாண நூலகத்தை அழித்தார்கள். அப்போ நம்முடைய வரலாற்றை அழித்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய இனம் அழிந்து போகும் என்று நூலகத்தை அழித்தார்கள். இதுதான் நம் படிக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு கலைஞர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் எல்லா கிராமங்களிலும் நூலகங்களை உருவாக்கி இருக்கிறார். நம்முடைய வரலாற்றை சென்று மாணவர்கள் படிக்க வேண்டும். நம்முடைய வரலாறு பூமியின் கீழே நம்முடைய முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் புதைந்து கிடக்கிற அந்த கிராமங்கள், அதில் இருக்கிற அவர்களுடைய அடையாளங்களை தேடி எடுக்கிற ஒரு பெரும் பணியை இன்றைக்கு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் 3.5 ஆண்டு காலத்தை எடுத்ததின் விளைவாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்குலாம் தெரியும், பாத்தீங்களா? டிவி பாத்தீங்களாமா? என்ன சொன்னார்? அறிவிச்சார் முதலமைச்சர். ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு அறிவிச்சார். யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். அதுக்குதான் செய்திகளை பார்க்க வேண்டும். ஏன்னு சொன்னா அது உலக நாடுகளே இன்னைக்கு நம்மள திரும்பி பார்க்க வச்சிருக்கு. தமிழ்நாட்டை, ஒரு நாட்டை இன்னொரு நாடு திரும்பி பார்க்கும், ஒரு மாநிலத்தை உலக நாடுகளே திரும்பி பார்த்திருக்கிறதுன்னு சொன்னா அதை இன்றைக்கு முதலமைச்சர் செஞ்சிருக்காங்க. ஏன்னு சொன்னா நம்முடைய அகழாய்வு, கீழடி கேள்விப்பட்டிருப்பீங்க, கீழடி, பொற்கலை, அந்த மாதிரி போன்ற பல்வேறு இடங்கள்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அகழாய்வு மேற்கொண்டார். நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எந்த கலாச்சாரத்தோட இருந்தார்கள், அவர்களுடைய அடையாளங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பூமியை நோண்டி அங்க இருக்கிற அவர்களுடைய அடையாளங்களை எடுக்கும்போது நம்ம அகழாய்வுல பெரிய ஒரு பொக்கிஷமா கிடைச்ச விஷயம் என்னன்னு சொன்னா 5300 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழன் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறான் என்பதுதான். இப்போ ஆங்கில வருஷம் பிறந்தே பாத்தீங்கன்னா 2025 தான். திருவள்ளுவர் ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 2056 ஆண்டுகள். ஆனால் அதற்கு முன்பாக 3500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் இரும்பை பயன்படுத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த இரும்பினுடைய மண்ணிலிருந்து இரும்பை பிரித்து எடுக்கிற அந்த அறிவியலை தமிழன் 5300 ஆண்டுகளுக்கு முன்னால் பெற்றிருக்கிறான். அப்ப எந்த அளவிற்கு ஒரு வளமான ஒரு நாகரிக பண்பாடு வளர்த்த ஒரு தமிழன் வாழ்ந்திருக்கிறான் என்பது இன்றைக்கு உலக அளவில் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதுதான் முதலமைச்சர் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாம் நம்மள ஒரு பெரிய வாய்ப்பும் நிறைய கொட்டி கிடக்கு. இதை போற்ற வேண்டிய கடமை, பாதுகாக்க வேண்டிய கடமை பிள்ளைகளாகிய உங்களிடத்திலே இருக்கிறது. இதை சொல்லுவதற்கெல்லாம் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் பெண்கள் படிக்க வேண்டும், பெண்கள் படித்தால்தான் இந்த சமுதாயம் ஒரு அறிவுள்ள சமுதாயமாக விளங்கும் என்பதை பல்வேறு தளங்களில் சொன்ன காரணத்தினால் இன்றைக்கு எல்லா திட்டங்களும் பாத்தீங்கன்னா பெண்களை நோக்கி நிறைய திட்டங்கள். அதன் விளைவாக இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா உயர்கல்வியில இந்தியாவிலேயே அதிகம் படிக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் உயர்கல்வியில பாத்தீங்கன்னா. அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை 100% இந்திய அளவில் இருக்குன்னு சொன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 41% பெண்கள் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய வரலாறு மாற்றம். இதை இன்னும் தீவிரமாக நம்முடைய முதலமைச்சர் கொண்டு செல்கிறார். அவருக்கு ஒத்துழைப்பாக நாம் அனைவரும் இருப்போம் என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் குடியரசு தின வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.